வணக்கம். இன்றைக்கி நம்ம chapter-6 ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன் அப்படின்ற சாப்டருக்கு கீழே பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஹவு கேன் வி அலோகேட் அண்ட் டிவைட் த எக்ஸ்பென்சஸ் இன்டு ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன். சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்றது வந்து, so what are the expenses are going under time ratio basis, and what are the expenses are going under sales ratio basis, and what are the expenses are directly mentioned in the post incorporation and directly mentioned in the pre incorporation. So எந்தெந்த எக்ஸ்பென்ஸ், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 6 profit prior to incorporation in the subject of corporate accounting 1. Okay, this is a table for apportionment of expenses into prior incorporation and post incorporation. So ப்ராஃபிட் ப்ரையர் பிஃபோர் இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அதுக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த நேச்சர் ஆஃப் ஐட்டம், குட்வில் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். அதாவது இஃப் தேர் இஸ் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் எ கொஸ்டினில் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ இருக்குது அப்படின்னா இட் கேன் பி apportioned by the sales ratio or weighted sales ratio. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் ரேஷியோவை யூஸ் பண்ணியோ இல்லை வெயிட்டட் சேல்ஸ் ரேஷியோவை யூஸ் பண்ணியோ கிராஸ் ப்ராஃபிட்டோ இல்லை கிராஸ் லாஸோ வில் பி ஸ்பிளிட்டட் இன்டு ப்ரீ அண்டு போஸ்ட் இன்கார்பரேஷன். ஸோ ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் லாஸ் வந்து இருக்குது, நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் லாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் லைக் சேலரிஸ், ரெண்ட், ரேட்ஸ், டேக்ஸஸ், இன்சூரன்ஸ், டிப்ரிஷியேஷன் அண்ட் போஸ்டேஜஸ். ஸோ தோஸ் ஆர் த எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபிக்ஸட், நோ சேஞ்சஸ் இன் இட். இதில் வந்து எதுவும் சேஞ்சஸ்லாம் வராது, ஏன்னா வி ஹாவ் டு பே தட் அமௌண்ட் ரெகுலர்லி. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் சேலரி வி நீட் டு பே சம் ஃபிக்ஸட் அமௌண்ட் டு அவர் எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஈவன் த ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்ட், ரேட்ஸ், டேக்ஸஸ்னால் டேக்ஸ் பே பண்ணுறதும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து தெர் இஸ் நோ மச் சேஞ்சஸ். அதில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அதிகப்படியான சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், ஆல் த fixed expenses are apportioned by time ratio or weighted time ratio or adjusted time ratio. எல்லா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸும் வந்து டைம் ரேஷியோவை யூஸ் பண்ணியோ இல்லை வெயிட்டட் டைம் ரேஷியோவை யூஸ் பண்ணியோ இல்லை அட்ஜஸ்டட் டைம் ரேஷியோவை யூஸ் பண்ணியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can segregate or split into pre and post incorporation. ப்ரீ இன்கார்பரேஷன், போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம டைம் ரேஷியோவோ இல்லை அட்ஜஸ்ட் டைம் ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்னென்ன எக்ஸ்பென்சஸுக்கு என்ன ரேஷியோ யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா சேல்ஸ் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இந்த மாதிரி சேலரிஸ், ரெண்ட்டு, ரேட்ஸ், டேக்ஸஸ், இன்சூரன்ஸு, டிப்ரிஷியேஷன் அண்ட் போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம டைம் ரேஷியோவோ இல்லை அட்ஜஸ்டட் டைம் ரேஷியோ இல்லை வெயிட்டட் டைம் ரேஷியோவோ நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், செக்ரிகேட் பண்ணணும். அடுத்தது ஆல் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்லி வேரியிங் வித் டர்ன் ஓவர். அதாவது என்னென்னா when the company is going to sell its product to public, there are lot of expenses. அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். லைக் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து சேல்ஸ் பர்சன் வந்து இது பண்ணுறாங்க இல்லை மீடியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆஸ் வெல் வி கிவ் டிஸ்கவுண்ட் அவர் ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் ஃபார் அவர் கம்பெனி. அதுக்கடுத்தது சேல்ஸ்மென்ஸ் ரெமுனரேஷன். ஸோ we can appoint separate salesmen to sell our product directly to the public. அப்போ என்ன பண்ணுறாங்க, கஸ்டமருக்கு டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சேல்ஸ்மேன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா
we need to give some remuneration to them. அவங்களுக்கு அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ்மேனுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். அதுக்கடுத்தது we need to advertise our product. ஸோ அப்போ we need to spend some advertisement expenses. நம்ம advertisement கொடுக்கணும், அதுக்கு வந்து செலவாகும். Carriage outwards. If you want to sell our product, we need to carry our goods from godown to marketplace or showroom. நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் பிளேஸ்லேருந்து ஷோரூமுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி all the sales related expenses are apportioned by sales ratio. எல்லா சேல்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் எதெல்லாம் இருக்குதோ இந்த கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேல்ஸ் ரேஷியோவை யூஸ் பண்ணி ஆர் வெயிட்டட் சேல்ஸ் ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போர்ஷன் பண்ணணும், ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன், ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு எவ்வளோ, போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு எவ்வளோ அப்படின்றத ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். அடுத்தது the fourth one, all expenses related to pre incorporation period. இதில் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து some of the expenses are related only to the pre incorporation period. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் சார்ந்தது. அது வந்து they do not go போஸ்ட் இன்கார்பரேஷன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு போகாது. இல்லை தே டு நாட் ஸ்ப்ளிட் இன்ட்டு ப்ரீ அண்ட் போஸ்ட்டு. ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு அமௌண்ட்டு, போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிலாம் எதுவும் வராது. அப்போ ஒரு சில எக்ஸ்பென்சஸை வந்து we have to mention in ப்ரீ இன்கார்பரேஷன். அப்போ ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிக்கணும். நோ எக்ஸ்பென்சஸ் ஃபார் போஸ்ட் இன்கார்பரேஷன். போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு வந்து எந்த எக்ஸ்பென்சஸும் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அலோகேஷன் டு த ப்ரீ பீரியட் அலோன் சச் எஸ் வெண்டார் சேலரி. வெண்டார்ஸ்னால் மார்க்கெட்டர் ஆர் செல்லர். ஸோ ஒரு மார்க்கெட்டருக்கு வந்து நம்ம செல்லர் நம்ம இது பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இஃப் யூ அப்பாயிண்ட் எ மார்க்கெட்டர் செப்பரேட்லி வி நீட் டு பே சம் அமௌண்ட் டு தெம் அஸ் சேலரி. நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒருத்தர் வந்து நம்ம செல்லராக நம்ம இது பண்ணியிருக்கிறோம் நம்மளோட கம்பெனியில், அவர் வந்து ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் கமிஷன், சப்போஸ் இப் யூ பிளேஸ் செப்பரேட் செல்லர் as a permanent employee of our organization. நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் அவர் வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவருக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் எக்ஸ்பென்சஸ். அது வந்து ப்ரீ இன்கார்பரேஷன்லேயே மென்ஷன் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ப்ரீ அண்டு போஸ்ட் இன்கார்பரேஷன் அப்படி சொல்லிட்டு அந்த காலத்தில் ப்ரீ இன்கார்பரேஷன் காலத்தில் மட்டும் நம்ம இந்த எக்ஸ்பென்சஸை மென்ஷன் பண்ணிக்கணும். என்னது, வெண்டார் சேலரி. வெண்டார் சேலரி மீன்ஸ் செல்லர் சேலரி ஆர் மார்க்கெட்டர் சேலரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன், ஆல் எக்ஸ்பென்சஸ் ஹோலி அப்ளிகபிள் டு போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து சம் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆர் மென்ஷன்ட் ஒன்லி இன் தி போஸ்ட் இன்கார்பரேஷன் நாட் இன் தி ப்ரீ இன்கார்பரேஷன். ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து டைரெக்டாக வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கு போயிடும். We don't split that expenses into pre and post. அப்போ no expenses in the ப்ரீ இன்கார்பரேஷன். ஒரு சில இதெல்லாம் வந்து ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு வந்து வராது, ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடில் வந்து வராது. எல்லாமே போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கு வந்து டைரெக்டாக போய்ட்டு மென்ஷன் பண்ணிக்க வேண்டியும். we don't split out that. அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. அது ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர்ஸ் ஃபீஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட டைரக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடில் எடுத்துகிட்டு போய்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கு வந்து we don't use any சேல்ஸ் ரேஷியோ, டைம் ரேஷியோ அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்தது இன் அடிஷன் டு டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடன் பத்திரத்துக்கு வந்து வட்டி வாங்கியிருப்போம். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் என்ன பண்ணுறோம், டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்டை சப்போஸ் இஃப் வி இஷ்யூட் அவர் டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் டு த பப்ளிக் வித் டிஸ்கவுண்ட் ரேட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் ஸ்டார்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஸ்டார்டிங் எ நியூ கம்பெனி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய செலவு ஆர் ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ். ஃபார்மேஷன்னாலும் ஒன்று தான், ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி ஆர் கிரியேஷன் ஆஃப் எ கம்பெனி. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கக்கூடிய செலவு. அதுக்கடுத்தது டொனேஷன் கிவன் பை த கம்பெனி. சப்போஸ் இஃப் வி கேவ் எனி டொனேஷன் டு சம்ஒன், யாருக்காச்சும் நம்ம வந்து
டொனேட் பண்ணியிருக்கிறோம், இஃப் யூ டொனேட்டட் எனி மணி டு சம்ஒன் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து தோஸ் ஆர் த எக்ஸ்பென்சஸ் ஆர் டைரக்ட்லி கான் டு த போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கு போயிடும். எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ as I said earlier, director fees, debenture interest, discount on issue of debentures, preliminary expenses or formation expenses, written off, donations given by the company or allocation to post incorporation period. அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான்.